கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் 3வது 4வது அலகுகள் அமைக்கக்கூடாது. முதல் 2 அலகுகளிலும் பல பிரச்சனைகள் மக்களிடமிருந்து மறைக்கப்படுகின்றன. அவை பற்றிய முழுமையான சார்பற்ற ஒரு விசாரணை வேண்டும். இந்தியாவின் அணுசக்தி கொள்கை மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளோடு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொருளாளர் மதிப்பிற்குரிய திரு ஸ்டாலின் அவர்களை நாங்கள் சந்தித்து பேசியிருக்கிறோம். திமுக தலைவர் அவர்களையும் சந்திப்பதற்கு வாய்ப்பு கேட்டிருக்கிறோம். எங்களுடைய தரப்பு வாதங்களை இந்தியாவில் உள்ள தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் இயக்கங்களையும் சந்தித்து நாங்கள் எங்கள் கோரிக்கைகளை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறோம். அந்த திட்டத்தின் ஒரு அங்கமாக இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக பொருளாளர் அவர்களையும் சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகளை கொடுத்திருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கைகளை வெகு சிரத்தையோடு பொறுமையோடு அமைதியோடு கேட்டுக்கொண்ட திரு ஸ்டாலின் அவர்கள் எங்கள் கருத்துக்களை பரிசீலிப்பதாகவும் தலைவர் அவர்களை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்வதாகவும் உறுதியளித்திருக்கிறார். அதை நான் ஏற்கனவே மறுத்திருக்கிறேன். அந்த அதிகாரியின் மீது வழக்கு தொடுப்பதற்காக நோட்டீஸ் அனுப்பி அவர் பதிலளிக்காத நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்திலே மூத்த வழக்கறிஞர் திரு ராதாகிருஷ்ணன் மூலமாக நான் வழக்கு பதிவு செய்திருக்கிறேன். அந்த வழக்கினுடைய முதற்கட்ட விசாரணை ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்திலே நடக்கவிருக்கிறது. அந்த மாதிரி சொல்லலை. அதாவது உதயகுமார் ஒருவேளை வாங்கியிருக்கலாம், ஆனால் போராட்டத்திற்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது என்பது மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் ஏற்கனவே கடந்த 3 ஆண்டுகளாக இந்த கூடங்குளம் போராட்டம் மக்கள் பணத்தால் நடத்தப்படுகிற போராட்டம் என்பதை நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு நாங்கள் வழக்கறிஞர் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினோம். திரு நாராயணசாமி முன்னாள் மத்திய இணையமைச்சர் திரு நாராயணசாமிக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி அவர் மீது வழக்கு தொடுத்தோம். யாரும் பதில் சொல்லவில்லை. எந்த விதமான ஆதாரங்களையும் காட்டாமல் எங்களை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியுமா என்கிற ஒரு கையாளாகத்தனமான நடவடிக்கைகளை தான் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்களே தவிர, நான் இதோ இங்கே சென்னையிலே ஒரு முக்கியமான ஒரு வெளிப்படையான இடத்தில் நிற்கிறேன். எந்த நேரத்திலும் என்னை கைது செய்து என் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். எந்த அதிகாரபூர்வமான ஆதாரங்களையும் காட்டாமல் இப்படியே சொல்லி மக்கள் போராட்டங்களை முடக்குவது ஒரு சில கட்சிகளின் அரசுகளின் ஒரு நடவடிக்கையாக இருக்கிறதே தவிர இதில் எந்த உண்மையும் கிடையாது. முதலமைச்சரை சந்திப்பதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் இறங்கி இருக்கிறோம். நேற்று முதலமைச்சரை சந்திப்பதற்காக அவருடைய செயலாளர் ஒருவரிடம் நாங்கள் விண்ணப்பத்தை கொடுத்திருக்கிறோம். தற்போது சட்டமன்ற கூட்டத்தொடர் நடப்பதால் 12ஆம் தேதிக்கு பிறகு எங்களை சந்திப்பதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். முதல் 2 அணு உலைகளுக்கான எதிரான போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 1085 நாட்களை கடந்து அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. கூடங்குளம் அணுமின் நிலைய போராட்டம், அணுமின் நிலைய திட்டம் ஒரு தோல்விகரமான திட்டம் என்பதை நான் இங்கே மீண்டும் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். மே மாதம் 26ஆம் நாள் முதல் ஜூன் 27ஆம் நாள் அந்த காலகட்டத்திலே, அந்த 1 மாத காலகட்டத்திலே 3.25 கோடி ரூபாய் பெருமானமுள்ள மதிப்புள்ள 6 லட்சம் லிட்டர் டீசல் வாங்கி இருக்கிறார்கள். ஒரு அணுமின் நிலையத்திலே இவ்வளவு டீசலுக்கு தேவை என்ன என்று நாங்கள் மீண்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஊடக நண்பர்களாகிய நீங்கள் இந்த கேள்வியை ஏற்றெடுத்து உரிய விசாரணை செய்ய வேண்டும். அங்கே எதையோ மறைக்கிறார்கள். பல்வேறு குளறுபடிகளும் கோளாறுகளும் அங்கே இருக்கின்றன. காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் மத்திய அரசும் அணுசக்தி துறையும் சேர்ந்து இந்திய மக்களை, தமிழக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் பெரிய பிரச்சனைகள் இருக்கின்றன என்பதுதான் உண்மை. நன்றி. யூடியூப்பில் இந்த வீடியோவை பார்க்க வியூவர்ஸ் ரெட் பிக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.